நாங்கள் யாழையில் வந்து வாக்கிங் போனதை பற்றி ஸ்டோரி உண்டு. பார்ட் 1 நான் போட்டிருந்தேன். இது பார்ட் 2 வீடியோ. ஸோ யாழையில் வந்து நாங்கள் அப்புறம் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டான சில சில விலங்குகளை கண்டேன். அதோட டிஃப்ரெண்ட்டான மரங்கள் இப்போ நான் இங்கே இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி மரங்கள் கண்டில்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். அண்ட் அதோட அப்புறம் வந்து நான் வந்து அந்த பீச்சை ரீச் பண்ணணும். இப்போ நான் வந்து பிளான் பண்ணிட்டு போனேன் வந்து இந்த பக்கத்தால் காட்டால் போய்த்து ஐ திங்க் ரைட் சைடில் போய்த்து அப்படியே ஆப்போசிட். அது வந்து என்னென்னு சொன்னால் அந்த கடல் கரையை பார்த்துச்சின்னா கடற்கரை வந்து அந்த உங்களுக்கு தெரியுமா இந்த மாத்திரையை தங்கலில் பம்மந்துட்டு அந்த சைடெல்லாம் போய்த்து கடற்கரை அப்படியே போய்த்து அம்பாறை வரைக்கும் போகிறதானே. அப்போ அந்த ஏரியா தான் யாழைன்னு சுட்டாகி அந்த கடற்கரைக்கு வந்து அந்த கடற்கரையால் பயணிச்சதுக்கு 7 அவசியம்னு நினச்சது போய்த்து கொண்டே நிற்கலாம். சரியா? அது வந்து கடற்கரையோட காடு யாழை ஃபாரஸ்ட் தான் செட் ஆகி வந்து யாழைக்கு உள்ளுக்கு வாங்கின பிறகு டிஃப்ரெண்ட்டான மரம் அது எல்லாம் கண்டேன். அதுக்கு பிறகு அப்படியே வந்து இப்போ நான் நினைக்கிறேன் 5 o'clock ஈவினிங் 5 o'clock தானே உள்ள ஆகினது. அப்போ வந்து ஈவினிங் முடிஞ்ச அப்படியே சன்செட் ஆகிக்கொண்டு டார்க் ஆகிக்கணும். அப்போ வந்து எனக்கு வந்து ஃபோன்லேயும் வந்து நான் நினச்ச மாதிரி ஒரு 10% தான் சார்ஜ் இருந்தது. அப்போ நான் வந்து ஈவினிங் டைம் தானே போனது. அப்போ 10% தான் சார்ஜ் இருந்தது. அப்போ வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துட்டு என்னென்னா டேஞ்சரான ஏரியா தானே. இப்போ யாழை ஃபாரஸ்ட்னு சொல்லி வந்து சும்மா சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அப்போ நான் வந்து இப்போ பெரிய ஒரு மலை உண்டால் அப்படி ஸ்லிப் ஆகிக்கொண்டே போகிறேன். சரியா? அப்படின்னா ஒரு பாலைவன ஃபீலிங். அந்த மண் வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் கட்டாயம் போகணும். எல்லோரும் போய்ட்டு தான் பார்க்கணும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். இப்படி ஒரு மலை தான் இருந்தது. இந்த மேலே நோக்கி மேலேருந்து இப்போ மலை இருந்துச்சுன்னா இப்படி ஸ்லிம்மாக தானே இப்போ அப்படி இல்லை, இப்போ ஸ்ட்ரைட் ஆகிருக்கு. அப்போ அதால் வந்து காலை வச்சு எனக்கு ஸ்லிப் ஆகிக்கொண்டே போகணும். போய்த்து அப்படியே கடலுக்கிட்ட வைத்து போனதுக்கப்புறம் இப்போ எனக்கு திரும்ப அது கீரைன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகிக்கும். அதோட அந்த இடத்துல போனால் திரும்ப இப்படியும் வந்து யானையில் வந்து வெளியே வந்து. ஸோ அப்போ நான் வந்து இப்போ கரையிலேருந்து இப்படி பார்த்துன்னு சொன்னால் இப்போ டார்க் ஆகிட்டு நல்லா ஃபுல்லாக நைட் ஒரு 6:30 எல்லாம் வந்து அங்கே நல்லா வந்து இருட்டாகிடும். ஸோ அப்போ நான் வந்து பார்த்தா தூரத்தில் ஒரு சின்ன ஒரு லைட் ஒன்று பிளிங்க் ஆகி கொண்டிருக்கு. அந்த லைட்டு தான் நோக்கி போவோம்.